அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோ தொடர்ச்சி தான் இப்போ தொடர போகிறோம். அத்தியாயம் 2 வசனம் 103லிருந்து. போன வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்க இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். அல்லாஹ்வின் வழியில் நடப்பவர்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு வெற்றியும் வழிகாட்டுதலும் உறுதி. அந்த ஒளியை நம்ம வாழ்க்கையில் பரப்புவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க வசனங்களை தொடங்கலாம். அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இதிலிருந்து விலகிக் கொண்டால் அல்லாஹ்விடம் உள்ள கூலியே மிக சிறந்தது. இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே. இறை நம்பிக்கை கொண்டோரே, எங்கள் இடையேறே என்ற பொருளும் கொண்ட ராயினா என்று கூறாதீர்கள், எங்களை கவனிப்பீராக என்ற பொருள் தரும் உன் லுர்னா என்று கூறுங்கள். செவி தாழ்த்துங்கள், இறை மறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் அருளப்படுவதை வேதமுடையோரில் உள்ள இறை மறுப்பாளர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் தனது அருளை தான் நாடியோருக்கு உரிதாக்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலோ அல்லது மறுக்கச் செய்தாலோ அதைவிட சிறந்ததை அல்லாஹ் இது போன்றதை கொண்டு வருவோம். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் உதவியாளரும் இல்லை. இதற்கு முன்னர் மூசாவிடம் தேவையற்ற கேள்விகள் கேட்கப்பட்டதை போன்று உங்களின் தூதரிடம் நீங்கள் கேட்க விரும்புகின்றீர்களா? யார் தனது இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேர்வழி தவறிவிட்டார். வேதமுடையோரில் அதிகமானோர் தமக்கு உண்மை தெளிவான பிறகு தனது உள்ளங்களில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை இறை மறுப்பாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகின்றனர். அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை விட்டுவிடுங்கள், அலட்சியம் செய்யுங்கள். ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், சகாத்தையும் கொடுங்கள். நன்மையில் உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். யூதர்களாகவோ அல்லது கிறிஸ்துவர்களாகவோ இருப்போரை தவிர வேறெவரும் சொர்க்கம் செல்லவே மாட்டார்கள் என்று வேதமுடையர் கூறுகின்றனர். இது அவர்களின் கற்பனையே ஆகும். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று நபியே கேட்பீராக. அவ்வாறல்ல, யார் நன்மை செய்து தமது முகத்தை அல்லாஹுக்கு பணிய செய்கிறாரோ அவருக்கு தமது இறைவனிடம் கூலி உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். வேதத்தை படித்து கொண்டே கிறிஸ்துவர்கள் எதிலும் இல்லை என யூதர்கள் கூறினர். யூதர்களின் எதிலும் இல்லை என கிறிஸ்துவர்கள் கூறினர். அவ்வாறு அவர்கள் கூறுவதை போன்றே அறியாதவர்களுக்கு கூறினர். அவர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதில் அவர்களிடையே மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் அவனது பெயர் நினைவு கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார்? பயந்தவர்களாகவே தவிர அவற்றில் நுழையும் உரிமை இத்தகையோருக்கு இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவு உள்ளது, மறுமையில் அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன. எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கின்றது. அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன். அல்லாஹ் தனக்கு மகனை ஏற்படுத்தி கொண்டான் என அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவன் தூயவன். வானங்கள் மற்றும் பூமியில் இருப்பவை அவனுக்கே உரியவை. அவனுக்கே அனைத்து கட்டுப்படுகின்றன. அல்லாஹ்வே வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவன்.
அவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் அதற்கு ஆகு என்று தான் கூறுவான். உடனே அது ஆகிவிடும். எங்களிடம் அல்லாஹ் பேச வேண்டாமா அல்லது ஏதேனும் சான்று எங்களுக்கு வர வேண்டாமா என்று அறியாதோர் கேட்கின்றனர். இவர்கள் கேட்பதை போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தோரும் கேட்டனர். அவர்களின் உள்ளங்கள் ஒத்து இருக்கின்றன. உறுதியாக நம்பும் சமுதாயத்தினருக்கு தமது சான்றுகளை தெளிவுபடுத்தியுள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.